நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்ட தெரியுமா? தப்பிச்சு ஒண்ணு நினைச்ச பூனைய நாம தான் மாட்டி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அது ஓடி போனதுல ஆச்சரியமே இல்ல. நீ கிடைச்சது எனக்கு ரொம்ப அப்ப சரி. சந்தோஷமா இருக்கு செல்லம். ஸ்குவாட் 7 செய்யறதுக்கு இங்க ஏகப்பட்ட வேலைகள் மிச்சம் இருக்கு. அதுல இருக்கிறது சீஃப் கவுன்சிலரோட 3 வயசு குழந்தைய பாத்துக்கணும், அவரோட மனைவிக்கு ஷாப்பிங் பண்ண உதவி செய்யணும், உருளைக்கிழங்க தோண்டி எடுக்கணும். முடியாது, எனக்கு ஒரு உண்மையான மிஷனுக்கு போய் ஆகணும். என் திறமைக்கு சவால் கொடுக்கற மாதிரி ஒரு மிஷனை கொடுங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா வேண்டாம், தயவு செஞ்சு புரிஞ்சு. என்னது விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருக்கிற இந்த பசங்களா? அப்புறம் பாக்குறதுக்கு சின்னதா முட்டாள் மாதிரி இருக்கிய, நீ எல்லாம் நெஞ்சான்னு சொன்னா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா என்ன? யார பார்த்து சின்ன பையன் முட்டாள்னு சொல்றீங்க? இப்படி பேசினதுக்கு நான் உங்களை நினைக்கிறவரோட கதையெல்லாம் முடிக்க முடியாது நருட்டோ. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். என் பேரு டாசுனா, நான் ஒரு மாஸ்டர் பிரிட்ஜ் பில்டர். நான் என் ஊருக்கு திரும்ப போகணும். உலகத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு பிரிட்ஜ் நான் என் ஊர்ல கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு போ, அதுக்கும் உசிரே போனாலும் பரவாயில்ல. பிரமாதம்ல. எதை நினைச்சு நீ இவ்ளோ உற்சாகமா இருக்கிற நருட்டோ? இந்த கிராமத்தை விட்டு முதல் தடவையா நான் வெளியே போக போறேன். டிராவல்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இந்த பொடி பையனை நம்பியா என் உயிரை பணைய வச்சு நான் போகணும். நான் அவன் கூட இருக்கேன். நான் ஒரு ஜோனின், அதனால கவலையை விடுங்க. இந்த பொடி பையனை நம்பி நான் வரணுமா? இந்த பொடி பையனை நம்பி நான் வரணுமா? வயசானவருக்கு செக்யூரிட்டியா போகிறது எனக்கு பிடிக்கல. என்ன மதிக்காதவங்கள நான் எதுக்காக பாதுகாக்கணும்? இத பாருங்க, ஒரு நிஞ்சாவை அவமதிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுலயும் இந்த உலகத்திலே நான் ஒரு சிறந்த நிஞ்சா. வருங்காலத்துல நான் ஹோகாகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு வணக்கம் வைப்பீங்க. என் பேரு நாருட்டோ உசுமாகி. ஹோகாகேங்கிற ஒரு சக்தி வாய்ந்த புத்திசாலி. நீ அறிவே இல்லாத ஒரு முட்டாள். கண்டிப்பா நீ ஹோகாகே ஆகிற அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடும். போதும், வாய மூடுங்க. நான் ஹோகாகே ஆவறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். யார் குறுக்க வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். நான் ஹோகாகே ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே சிறந்த நிஞ்சா நான் தாங்கிறத யாருமே மறுக்க முடியாது. நீ எத்தனை தடவை வேணாலும் ஹோகாகே ஆகலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பொடி போயந்தான், வேலைக்காகாதவன். இப்படி பேசுறதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சொல்லிட்டு நீ வந்திருக்கிறவரை பாதுகாக்கணும். அவர் கதையை முடிக்க கூடாது. என்ன விடுங்க சென்சாய், நான் யாருங்கிறத அவருக்கு காட்டி ஆகணும். பெரியவரே உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி மிஸ்டர் டாசுனா, என்ன விஷயம் சொல்லு. உங்களோட நாடு அலைகள் நிறைந்த நாடு, சரியா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? ககாஷி சென்சே, அந்த நாட்டுல கூட நிஞ்சாஸ் எல்லாம் இருப்பாங்க தானே? இல்ல, நாம போற இடத்துல நிஞ்சாஸ் கிடையாது. ஆனா மத்த நாடுகள்ல தெரியாத நிறைய கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவங்களுக்கு ஏத்த கலாச்சாரங்கள் இருக்கு. அங்க நிஞ்சாஸ் இருக்கலாம். இந்த கண்டத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த ஷினோபி கிராமம்னா பலம்னு அர்த்தம். ராணுவ அளவுக்கு பலம். இன்னும் சரியா சொல்லணும்னா இப்படிதான் அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. மத்த நாடுகள் கிட்ட இருக்கிற பவரை அவங்க பேலன்ஸ் பண்றாங்க. நிஞ்சாஸ் இருக்கக்கூடிய கிராமங்கள் எந்த அரசாங்கத்து கீழையும் கட்டுப்படாது. அவங்க தனித்து இருப்பாங்க. அவங்களுக்கான மரியாதையும் கிடைக்கும். ஒரு தீவு மாதிரி இருக்கிற இந்த அலைகள் நிறைஞ்ச நாட்டுக்கு சுத்தி கடலே பாதுகாப்பா இருக்கும். அதனால இவங்களுக்கு நிஞ்சாஸ் தேவைப்படாது. ஷினோபி கிராமத்துல இருக்கிற 5 பழங்கல லேண்ட்ஸ் என்னன்னா, லேண்ட்ஸ் ஆஃப் ஃபயர், வாட்டர், லைட்னிங், விண்ட், அப்புறம் ஏர். இந்த 5மே நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. மொத்தமா இத 5 கிரேட் ஷினோபி நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு இலைகள்ல மறைஞ்சிருக்கிற கிராமம் இருக்கு. லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு பனியில மறைஞ்சிருக்கிற கிராமம் இருக்கு. லேண்ட் ஆஃப் லைட்னிங்ல மேகங்கள்ல மறைஞ்சிருக்கிற கிராமம் இருக்கு. லேண்ட் ஆஃப் விண்டுக்கு மண்ணுல மறைஞ்சிருக்கிற கிராமம் இருக்கு. அப்புறம் லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு கற்கள்ல மறைஞ்சிருக்கிற கிராமம் இருக்கு. மறைஞ்சிருக்கிற இந்த கிராமத்தோட தலைவர்களை மட்டும்தான் காகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் நிழல். ஹோகாகே, மிசுகாகே, ரைகாகே, காசேகாகே, சுச்சிகாகே, இவங்க எல்லாரும் தான் தலைவர்கள். ஆயிரக்கணக்கான நிஞ்சாஸ்க்கு இவங்க எல்லாரும் தான் தலைவர்களா இருந்திருக்காங்க. லார்ட் ஹோகாகே ரொம்ப முக்கியமானவர். இந்த வயசானவர் என்ன அவ்வளவு முக்கியமானவரா? என்னால இதை நம்ப முடியல.
என்னுடைய அழகான ஜுட்சுவை பயன்படுத்தி நான் அவரையே பயமுறுத்திருக்கேன். அவர் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஹேய், ஆ? நீங்க எல்லாருமே லார்டு ஹொகாகே மேல தானே சந்தேகப்பட்டீங்க. உண்மையை சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. சீரங்கடி வேலையில நிஞ்சாஸ்க்கு எந்த வேலையுமே இல்ல. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அப்படின்னா நம்மள எந்த ஒரு நிஞ்சாசும் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். என்ன? என்ன ஆச்சு? முடிச்சிடு. அடடா, ககாஷி சென்சே! இப்ப உன் கதையை முடிக்கிறோம். என்னால நகர முடியல. நான் அவங்கள தடுக்கணும், நான் அவங்கள தடுக்கணும். என் பின்னாடியே இருங்க. ஹாய். ககாஷி சென்சே, அவர் உயிரோட தான் இருக்காரு. நல்லாதான் இருக்காரா? ஆனா சென்சே என்ன? ககாஷி சென்சே, ரிப்ளேஸ்மெண்ட் ஜுட்சுவா பயன்படுத்துனீங்களா? நாருட்டோ, உனக்கு உதவி பண்ணாததுக்கு என்ன மன்னிச்சிடு. உனக்கு அடிபடணும்னு நான் இதை செய்யல. ஆனா நீ இப்படி உறைஞ்சு போயிடுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியோ என்ன காப்பாத்திட்டாங்க. குட் ஜாப் சாஸ்கே, நீ நல்ல சண்டை போட்ட. நீயும் தான் சகுரா. நான் ஒண்ணுமே பண்ணல. சாஸ்கே பிரமாதமா செயல்பட்டான். நிறைய அனுபவம் இருக்கிற மாதிரி முன்னாடி போய் நின்னான். அவனுக்கு கொஞ்சம் கூட பயம்ங்கிறதே கிடையாதா? பார்க்க அமைதியா தெரியறான். உடம்புல ஒரு கீறல் கூட விழல. நான் பயத்துல தரையில உறைஞ்சு போயிட்டேன். கடைசியில அவன் தான் என்ன காப்பாத்தி இருக்கான். என்னால மட்டும் எங்க எதையும் செய்ய முடியல. ஹே, யா, உனக்கு எதுவும் அடிபடல? சரியான பயந்தாங்க. சாசுகே! நாருட்டோ, அங்கேயே நில்லு. இந்த நிஞ்சாஸோட நெகத்துல விஷம் கலந்திருக்கு. சீக்கிரமா உன்னோட உடம்புல இருந்து விஷத்தை எடுக்கணும். உனக்கு அடிபட்டிருக்க இடத்த திறந்துதான் விஷத்தை எடுக்கணும். அது உன்னோட ரத்தத்துல கலந்திருக்கு. அதனால நீ நகராத. நகந்தனா விஷம் பரவிடும். அப்புறமா மிஸ்டர் தாசுனா, என்ன சொல்லு? நாம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இவங்க மறைஞ்சிருக்கிற அந்த பனி கிராமத்தை சேர்ந்த ஜுனேன் அசராம தாக்குறது தான் இவங்களோட சிறப்பம்சமே. என்ன ஆனாலும் விடாம இவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்களோட திட்டத்தை பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவா, காலங்காத்தால மழை கூட பெய்யல, ஆனா தண்ணி இருந்தது. எவ்வளவு தெரிஞ்ச நீ ஆரம்பத்திலேயே உங்களை தடுத்து நிறுத்திருக்க வேண்டியது தானே? நினைச்சிருந்தா அப்பவே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாம போயிருக்கோம். இவங்க யார கொல்ல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எதை தேடி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான். நீ என்ன சொல்ல வர? சொல்றேன். அவங்க எங்களை தான் தாக்க வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். நிஞ்சாஸ தாக்க வந்த நிஞ்சாஸ், இல்லனா அவங்க உங்களை தேடி வந்தாங்களா த மாஸ்டர் பிரிட்ஜ் பில்டரை கொல்றதுக்காக? நீங்க எங்க கிட்ட பாதுகாப்பு கேட்டப்போ
சாதாரண பாதுகாப்பா தான் கேட்டிருந்தீங்க, வெறும் திருடங்க கிட்ட இருந்து பாதுகாக்க சொல்லி. ஆனா உங்களை தேடி நிஞ்சாஸ் வருவாங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே, அதுவும் உங்களை கொல்றதுக்கு. இந்த உண்மை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது பி ரேங்கை விட ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கு கொடுத்த வேலை உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறது மட்டும்தான். நீங்க உங்க பிரிட்ஜை கட்டி முடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பா உங்களை கூட்டிட்டு போனோம். உங்களை இந்த மாதிரி நிஞ்சாஸ் வந்து தாக்குவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பி ரேங்க் மிஷன் சொல்லி அதுக்கு தேவையான ஆட்களை நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருப்போம். உண்மையை மறைச்சதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட பொய் சொல்றத நாங்க நிச்சயமா ஏத்துக்க மாட்டோம். இதுக்கு மேல இந்த வேலையை எங்களால செய்யவே முடியாது. நாங்க கெனின், இதுக்கெல்லாம் நாங்க இன்னும் பயிற்சியே ஆகல. நாம இப்பவே கிளம்பலாம். அது மட்டும் இல்லாம நாம நருட்டோ உடம்புல இருக்கிற விஷத்தை உடனே வெளியெடுத்தே ஆகணும். நாம கிராமத்துக்கு போய் டாக்டர் கிட்ட அவனை கூட்டிட்டு போகலாம். நருட்டோட கை இப்ப பிரச்சனையில தான் இருக்கு. அதனால நம்ம திரும்பவும் கிராமத்துக்கு தான் போய் ஆகணும். நான் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கேன்? நான் மட்டும் ஏன் எப்பவும் நருட்டோ, நிறுத்து. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியாக இருந்து பயிற்சி எடுத்திருக்கேன். என் கனவு நினைவாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன். யாருடைய தயவுலையும் வாழ்றது எனக்கு பிடிக்காது. எதை பார்த்தும் பயந்து ஓட மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் சாஸ்கே கிட்ட நான் தோத்து போக மாட்டேன். இந்த காயத்து மேல நான் உறுதிமொழி எடுக்கிறேன். என்ன நம்புங்க பெரியவரே. இந்த மிஷனை வெற்றிகரமா முடிக்க இதே குனாய் நைஃபை பயன்படுத்தி உங்களை பாதுகாக்கிறேன். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது. நருட்டோ, நீ உன்னோட கையில இருந்து விஷத்தை எடுத்த விதம் நல்லாதான் இருந்தது. இதுக்கு மேல உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் போனா நீ இறந்துருவ. என்ன கேட்டனா அடிப்பட்ட இடத்துக்கு நீ சீக்கிரமா மருந்து போறதுதான் நல்லது. அதுவும் சரிதான். என் கனவு நிறைவாகாம என்னுடைய உயிர் போறதுல எனக்கு விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அடடா, வலிக்குதே. தயவு செஞ்சு யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னால முடியல. உனக்கு பட்ட காயம் தானாவே குணமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த காயத்தை முத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சென்சை, எனக்கு ஒன்னும் ஆயிடாதுல்ல? உண்மையை சொல்லுங்க. ஆமா, நீ நல்லாதான் இருக்க. இந்த குணமாகிற சக்தி 9 வால் கொண்ட நரிக்கிட்ட இருந்து வந்திருக்குமா? தோத்துட்டீங்களா? நீங்க தோத்துட்டீங்களா? நீங்க வேலையை முடிப்பீங்கன்னு தெரிஞ்சுதானே நான் அவ்வளவு காசு கொடுத்தேன். நீங்க கொலை செய்யறதுல கில்லாடிங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கத்துறத நிறுத்து. உங்க வேலைய முடிக்க நானே போறேன். அவன் கடைசியா பாக்குற பொருள் என்னோட வாளாதான் இருக்கணும். கண்டிப்பா முடிச்சிடுவியா? டசுனாவ பெரிய நிஞ்சாஸ் பாதுகாக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏற்கனவே உங்க ஆளுங்க போயிருக்கிறதால யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இருக்கிறதுலே திறமசாலியால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். நீ பேசிட்டு இருக்கிறது யாருன்னு நினைச்ச? நான் ஜாபுசா மொமோச்சி. இந்த இடத்துல இருக்கிற டீமன் நான்.